விருச்சிக ராசி நேயர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் இது போன்ற விஷயங்களில் நம்ம ஏதாவது பண்ணும்போது கவனம் என்பது தேவை. அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கான்னு 1க்கு 4 முறை கவனிச்சுக்கணும். அதே சமயத்தில் அர்த்தாஷ்டம சனி நம்மளை விட்டு போகும்போது ஒரு பெரிய ஒரு திருப்தி வருது. குரு பகவான் இப்போ சாதகம் இல்லாத இடத்துல இந்த குரு பயிற்சிக்கு மேலே வரார். அதனால் எல்லா விஷயங்களும் கொஞ்சமாக கவனம் என்பது தேவை. மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. சில விஷயங்களில் நம்ம யதார்த்தமாக பேசும்போது அது அவளுக்கு தப்பாக படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தெரியாத தொழிலை தயவு செய்து செய்ய வேண்டாம். அதில் பெரிய லாபங்கள் இருக்குது. அதாக்கும் இதாக்கும் ₹1 கொடுத்தா ₹100 கொடுப்பேன், ₹1 கொடுத்தா ₹1,00,000 கொடுப்பேன், அந்த மாதிரி விஷயங்களுக்கு போக வேண்டாம். இருக்கிற ₹1 அப்படியே இருக்கட்டும், இல்லைன்னா 1 1/4 மாறட்டும், தப்பு கிடையாது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யாராவது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன், ரொம்ப ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அந்த கோபத்தை காமிப்பேன். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயசானவங்களில் கவனமாக 2025 இருக்க வேண்டும். இந்த வருடத்தில் தெய்வீக வழிபாடு, யாரையும் கிண்டல் கேலி பண்ணப்படாது, யாரையும் குறை சொல்லப்படாது. பண விவகாரங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஏதேனும் ஒரு இடம் உங்களுக்கு சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய இந்த வருஷத்தில் ஏதேனும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ராகுகால வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரும் பலன்களை கொடுக்கும். அமாவாசை அன்னைக்கு திரிசூல வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்.